வண்டி திருச்சி ஜங்ஷனை அடையும் முன்பே விடிந்துவிட்டது. விடுக்கென்று அவள் எழுந்து உட்கார்ந்தாள். தலையணை, போர்வை இரண்டையும் அவளிடம் இருந்து வாங்கி தன் படுக்கையுடன் வைத்து சேர்த்து கட்டியபடி அவன் சொன்னான். நம்ம ஊருக்கு போக இதுக்கு மேலே பஸ் பிடிச்சாகணும். ரயில் நிலையத்தில் இறங்கினதும் பயணிகள் தங்கும் அறையில் பல் துளக்கி முகம் கழுவி கொண்டு காஃபி பலகாரம் சாப்பிட்ட பின் கிளம்பலாம். ரொம்ப அலுப்பாக இருக்கா? இல்லை என்பதற்கு அடையாளமாக அவள் தலையை அசைத்தாள். அவள் திருமணம் நிச்சயமாகி பின்னர் ஒரு நாள் பெரியம்மாவிடம் பெரியப்பா சொல்லி கொண்டிருந்ததை கேட்டுவிட்டாள். பேச்சில் தன் பெயர் அடிபடுவதை கேட்டு துணுக்குற்று சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டு நடையில் வந்து நின்று கொண்டு உற்று கேட்டாள். அவளை யாரும் மனித பிறவியாக கருதி அவளது கல்யாணத்தை பற்றிய முழு விவரத்தையும் சொல்லவில்லை. இங்கும் அங்கும் பேச்சு வாக்கில் காதில் பட்ட விவரங்களிலிருந்து அவள் தன் புகுந்த வீட்டை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தாள். சங்கரபுரம் சுத்த பட்டிக்காடாமே. பெரியம்மாவின் குரல் ஓங்கி ஒலித்தது. ஆமாம், ரம்யா செய்த காரியத்துக்கு இந்த பிள்ளையாண்டானாவது வந்து கட்டி கொண்டு போறானேன்னு சந்தோஷப்படணும். இதுக்கு மேலே உசத்தியான வரன் இவளுக்கு கிடைக்குமா? சோத்துக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாத இடம். தொலையட்டும். சேலம் போகிற நெடுஞ்சாலையின் திருப்பத்திலே சில கல்லு தூரத்திலே இந்த கிராமம் இருக்காம். ஆனால் மின்சாரம், தண்ணீர் குழாய் எல்லா வசதியும் வந்துவிட்டதாம். காவேரி பாசனம், வெற்றிலை கொடிக்கால், காய்கறி தோட்டம், நஞ்சை பயிர்னு நல்ல செழிப்பான ஊராம். கடைக்கண்ணியெல்லாம் இருக்காமா? நீயா போய் கொடுத்தன பண்ண போற? தன் பெண்டாட்டிக்கு வேண்டிய ஜாமான்களை அவனே வாங்கி கொண்டு வந்து போடுறான். உனக்கேன் கவலை? வீட்டு உபயோகத்துக்கு ஒரு மாட்டு வண்டி இருக்காமே. பின்ன ஒரு விவசாயி பென்ஸ் காரா வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பட்டணத்து ராணி அந்த பட்டிக்காட்டில் போய் எப்படித்தான் குப்பை கொட்ட போகிறாளோ. பெரியப்பா திரும்பும் சத்தம் கேட்டதும் அவள் சட்டென்று சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டு விட்டாள். நெஞ்சு பக்கென்று அடித்து கொண்டது. கையை விட்டு போனாலே போதுமென்று அவளை அவர்கள் ஒரு பட்டிக்காட்டுக்கு கல்யாணம் என்ற பந்தத்தில் விரட்டுகிறார்கள். அவளுக்கும் அவர்களை விட்டு தொலைந்தால் போதும் என்கிற வெறுப்பு மூண்டு விட்டிருந்தது. பெண்ணு வருது, பெண்ணு வருது பெட்டி வண்டியிலே, மாப்பிள்ளை வரார், மாப்பிள்ளை வரார் மாட்டு வண்டியிலே என்று எப்பொழுதோ கேட்ட ஒரு பாட்டின் அடி நினைவுக்கு வர அவள் கோபத்துடன் கீழுதட்டை கடித்து கொண்டாள். வண்டி நிலையத்தை அடைந்தது. பளிச்சென்று பொழுது நன்றாகவே விடிந்து விட்டிருந்தது. பரபரப்புடன் ஜாமான்களை இறக்கிவிட்டு அவளுடன் தானே கனமானவைகளை சுமந்து கொண்டு பயணிகள் தங்கும் அறைக்கு சென்றான் முரளி. பல் துளைக்கி முகம் கழுவி முடியை சீராக்கி கொண்டு பெட்டியிலிருந்து புதுசாக சேலை உன்னை எடுத்து உடுத்திக்கொள். ஏன்னா புது மணப்பெண்ணான உன்னை எங்கள் ஊருக்கு கூட்டிக்கிட்டு போக போகிறேன். வீட்டில் 4 பேர் வந்திருப்பாங்க. தொண்டையை கனைத்து கொண்டான் முரளி. ஆகட்டும் என்று மௌனமாக அதற்கும் அவள் தலையை அசைத்தாள். பெரியம்மா வாங்கி தந்திருந்த அந்த சில்க் சேலையை எடுத்து உடுத்தி கொண்டாள். பஸ் புறப்படும் முன் பூக்குடையை வைத்து கூவி கொண்டிருந்த பூக்காரியிடமிருந்து 2 முழம் கதம்பம் வாங்கி அவளிடம் கொடுத்தான். அவள் மௌனமாக அதை வாங்கி தலையில் சூட்டி கொண்டாள். மனதில் விருப்பமோ வெறுப்போ இல்லாத ஒரு விரக்தி நிலையில் அவள் பஸ் பிரயாணத்தை தொடங்கினாள். பஸ் வெகு நேரம் ஓடுவது போன்ற ஒரு பிரமை. மணி என்ன இருக்கும் என்று அருகில் உட்கார்ந்திருந்த கணவனிடம் கேட்க மனம் இல்லை. ஜன்னல் வழியே தெரிந்த வெளிப்புற காட்சிகளை பார்த்தபடி இருந்தாள். பெரியப்பா சொல்லியபடி செழிப்பான பகுதிதான் இது. அகன்று கரை தெரியாது புரண்டு ஓடிய காவேரி நெடுஞ்சாலையில் வெகு தூரம் பஸ் பயணத்தில் அவளை தொடர்ந்து கொண்டிருந்தது. காவிரிக்கும் நெடுஞ்சாலைக்கும் இடையே பசிய வயல்கள், மறுபக்கம் நீலத் தொடராக மலை, குன்றுகள், அதற்கும் சாலைக்கும் இடையே வெற்றிலை கொடிக்கால்கள். பார்க்க கண்களுக்கும் இதமான காட்சி. நெடுஞ்சாலையின் திருப்பம் ஒன்றில் பஸ் குழுக்களுடன் நின்றது. சங்கரபுரம் பயணிகள் இறங்குங்கள், நடத்துனர் குரல் கொடுத்தார். அவர்கள் அங்கே இறங்கினார்கள். ஜாமான்களை இறக்கி வாங்கி சாலை ஓரமாக வைத்து கொண்டான் முரளி. இதோ போகுது பார், குறுக்கே ஒரு மண் பாதை. அது வழியாக நாம் இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கணும். நம்ம வீடு ஊருக்கு எல்லையிலே இருப்பதால் சீக்கிரம் போய் சேர்ந்து விடலாம். ஜாமான்களை தூக்கி கொண்டு நடக்கணுமா என்று அவள் பிரமிப்புடன் பார்த்ததை புரிந்து கொண்டவன் போல புன்னகைத்தான் முரளி. நம்ம வீட்டு வண்டியை நாகப்பன் கொண்டு வருவான்.
முன்னாடியே ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதோ அது நம்ம வண்டிதான். மகிழ்ச்சியுடன் மண்பாதை வழியாக சலங்கைகள் ஒலிக்க காங்கேய காளைகள் பூட்டிய அழகானதொரு வில்வண்டி வந்து கொண்டிருப்பதை சுட்டி காட்டினான். பெரியம்மா சொன்னது போல மாட்டு வண்டி ஒன்றும் கேவலமானதாக இருக்கவில்லை. பஞ்சு மெத்தை வைத்து பச்சை வண்ணம் பூசப்பட்டு சக்கரங்களுக்கு ரப்பர் அடித்திருந்த அந்த வண்டியில் அவள் ஏறி கொண்டபோது சென்னையில் அவள் பஸ்ஸில் நின்று கொண்டும் சாய்ந்தாடி கொண்டும் பயணப்பட்டதை விட இந்த மாட்டு வண்டி சுகமாகவே இருந்தது. சிறிது பொழுதிலே வண்டி ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பிய வீட்டின் கேட்டின் முன் நின்றது. நாகப்பன் கேட்டை திறந்துவிட்டு வண்டியை உள்ளே ஓட்டினான். வேப்பமரம், மாமரம், புளிய மரம் என்று பல்வேறு மரங்கள் அடர்ந்த சிறிய காடு போன்று தென்பட்ட முன் தோட்டத்தை தாண்டி உள்ளே சிறிது தூரம் சென்று புதிதாக சாயமடிக்கப்பட்டிருந்த ஒரு நீல வண்ண காரை கட்டிடத்தின் முன் நின்றது. அவள் இறங்கிய போது பார்த்தாள். தூண்களில் இரு பக்கமும் வாழை மரங்கள். வாசலில் செம்மண் கட்டிய பெரியதொரு கோலம் புது மருமகளை வரவேற்க பளிச்சிட்டு கொண்டிருந்தன. உள்ளே இருந்து ஆரத்தி சுத்தி கொட்டு என்று ஒரு குரல் கேட்டது. 2 சுமங்கலி பெண்கள் ஆரத்தியுடன் வந்தனர். மஞ்சள் நீரை சுழற்றி கொட்டியதும் ஒருத்தி அவள் கன்னத்தை தொட்டு தடவி திருஷ்டி சொடுக்கினாள். வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாமா உத்தரவிட்டாள் இன்னொருத்தி. கூடம் போன்ற பகுதியில் பலர் உட்கார்ந்திருந்தனர். தம்பி, முதல்ல பெண்ணை விளக்கேற்ற சொல்லு. பிறகு உங்க அப்பா படத்துக்கு விழுந்து கும்பிட்டு விட்டு உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. யாரோ பெரியவர் உத்தரவிட்டார். அவர் சொன்னதை எந்திரமாக செய்தான் முரளி. கையோடு கொண்டு வந்த தன் அம்மாவின் காமாட்சி விளக்கையும் வீட்டின் பூஜை அறையில் இருந்த பெரிய குத்து விளக்கையும் ஏற்றிவிட்டு கூடத்து சந்தன மாலையில் அலங்காரமாக தென்பட்ட தெய்வமாகிவிட்ட மாமனாருக்கு மரியாதையாக விழுந்து கும்பிட்டாள். இப்படி வா, அம்மா அறைக்குள்ளே படுத்திருக்காங்க என்று முரளி அந்த பெரிய அறைக்குள் அழைத்துச் சென்றான். கூடத்தை ஒட்டிய அறையில் வெளிப்புற ஜன்னலை சாத்தியிருந்ததால் வெளிச்சம் குறைவாக இருந்தது. மேலே தெரிந்த வெண்டிலேட்டர் வீசிய மெல்லிய ஒளியில் பெரிய கருங்காலி கட்டிலின் மீது மெத்தை விரிப்பில் படுத்து கிடந்த நோயாளி பெண்மணி ஒருத்தி தன்னை கண்டதும் தலையை திருப்ப முயல்வதை பார்த்தாள். அம்மாவுக்கு பாரிச வாயு. ஒரு கையும் காலும் விளங்காமல் படுத்திருக்காங்க. பண்ணாத வைத்தியம் பாக்கி இல்லை. இடது பக்கம் மறுத்து போய் கிடக்காங்க. அதனால்தான் நம்ம கல்யாணத்துக்கு வர முடியல. அம்மாவை கவனிச்சுக்கிறது உன் பொறுப்பு. முரளி முறுவலித்தான். முன்தலை பட்டையாக வெளுத்து முகம் சிறிது உப்பி காணப்பட்ட அந்த அம்மாளா அவளுடைய மாமியார்? அவளுடைய மாமியார் ஒரு நோயாளி என்பதை யாரும் இதுவரை தெரிவிக்கவில்லையே. அம்மா, உங்கள் மருமகளை பாருங்கள், நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்கள். முரளி கண் கலங்கியவனாக தன் கைகளை கூப்பிக்கொண்டு நின்றான். ரம்யாவும் கைகளை கூப்பிக்கொண்டாள். படுத்திருந்தவள் மிகவும் சிரமப்பட்டு தலையை அவர்கள் பக்கம் திருப்பினாள். ரம்யாவை கண்டதும் அவள் முகம் பளிச்சென்று ஒளிவிட்டது. வாம்மா, கேட்டே வா இப்படி என்று மெல்லிய குரலில் தடுமாற்றமாக அழைத்தாள். அருகில் வந்த மருமகளை வலது கையால் மெல்ல தொட்டாள். மகராசியா, என் மகனோட பூவும் பொட்டுமா நீண்ட காலம் சுகமாக இருக்க இறைவன் அருளட்டும்னு பிரார்த்திக்கிறேன் தழுதழுத்தாள். அவள் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீரை சட்டென்று மகன் தன் மேல் துண்டினால் துடைத்து விட்டான். என்னம்மா இது இப்போ? இது ஆனந்த கண்ணீர். முரளி, பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம் குடும்பத்துக்கு ஏத்தவளா நீ கொண்டு வந்திருக்க. கையும் காலும் நல்லா இருந்தால் இத்தனை நாள் நான் உங்களை வரவேற்க வீட்டை 2 படுத்தி இருப்பேன் என்றாள். பின்னர் தனது தலையணையின் அடியில் கிடந்த கொத்து சாவியை மெல்ல துழாவி வலது கையால் சிரமத்துடன் எடுத்து மருமகள் முன் நீட்டினாள். இந்தாம்மா ரம்யா, இனி இந்த வீட்டு பொறுப்பு உன்னுடையது. சாவியை நீயே வச்சுக்கிட்டு குடும்பத்தை சீராக கவனி. முரளிக்கு சில சமயம் ரொம்ப கோபம் வரும். அப்பனை போல கொஞ்சம் முன்கோபி. ஆனால் நல்ல பிள்ளை. அவன் இந்த காலத்து பிள்ளை இல்லம்மா. பெரியவங்க கிட்ட பாசமும் பிரியமுமா இருக்கிற ஒரு நல்ல பிள்ளை. போக போக அவனை நீயே தெரிஞ்சுப்ப. சாவியை எடுத்துட்டு போய் இரும்பு பெட்டியை திறந்து உள்ளே வச்சிருக்கிற நகைகளை எடுத்து போட்டுக்கொள். மேலே போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கவரிங் சமாச்சாரங்களை முதல்ல கழற்றி வை. எங்கள் வீட்டு மருமகளா லட்சணமா என் நகைகளை போட்டுக்கிட்டு நல்லா இருமா. இதுவரை யாரும் ரம்யாவிடம் இப்படி அன்பாக பேசியதே இல்லை என்ற காரணத்தினாலோ அவள் எதிர்பார்த்தபடி
புகுந்த வீடு ஒரு பயங்கர சிறையாக இல்லை என்ற நிம்மதியாலே ரம்யா கண்கலங்கி போனாள். மாமியார் நீட்டிய சாவியை 2 கைகளை நீட்டி ஏந்தி பெற்றுக்கொண்டாள். சென்னையில் பெரியப்பா சொந்தமாக கட்டியிருந்த அந்த சிறு புறா கூண்டு வீட்டுடன் ஒப்பிட்டபோது அவர்களது கிராமத்து வீடு அவளுக்கு ஒரு அரண்மனை போல வியப்பை தந்தது. பெரியதொரு தோட்டத்திற்குள் கட்டப்பட்டிருந்த பழைய காலத்து வீடு. முன்பகுதியை சமீப காலத்தில்தான் சீர்திருத்தி மாடி கட்டடமாக மாற்றி அமைத்தான். அப்படியே மாடியில் ஒரு அறையும் கட்டிவிட்டிருந்தான். பின்பகுதி பழைய பாணியில் கூடம் தாழ்வாரம் என்றபடி இருந்தது. அது ஓட்டு கட்டிடம். பின்பக்கம் 2வது கட்டு. அங்கு ஜாமான்கள் சேமிக்க சில அறைகளும் நடுவில் வெளிச்சம் தர முற்றமும் இருந்தது. அதை தாண்டி அந்த பெரிய கதவை திறந்து வெளியே வந்தால் கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு பெரிய தோட்டத்திலே பூச்செடிகளும் காய்கறி வகைகளும், தோட்டத்தின் ஒரு பகுதியிலே ஒரு பெரிய கிணறு, அதன் அருகே மின்சாரத்தால் இயங்கும் பம்பு செட்டு, சற்று தொலைவில் மாட்டுக்கொட்டில், அதில் 2 டெல்லி எருமைகளும் 2 கறவை பசுக்களும் தன் கன்றுகளுடன் நின்று கொண்டிருந்தன. வந்திருந்தவர்கள் விருந்து சாப்பாட்டை முடித்து வாழ்த்து விட்டு போனதும் மெல்ல தானே சுற்றி பார்த்து தன் சூழ்நிலையை புரிந்து கொண்ட ரம்யாவுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது, மனதில் வருத்தமாகவும் இருந்தது. சாப்பாட்டிற்கும் துணிக்கும் பஞ்சமில்லாத இடம் என்று பெரியப்பா சொன்னது மிகவும் உண்மையே. அந்த சூழ்நிலையில் அவள் பட்டினியாக கிழிந்த ஆடையில் வறுமையிலே வாடி நிற்கப் போவதில்லை, உறுதிதான். ஆனால் அத்தனையையும் ஏற்கப் போகும் அவள் மனதிலே முரளி மீது ஏன் இந்த வெறுமையான உணர்வு? கொஞ்சம் வெளியில் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அதுவரை துணைக்கு நம்ம வீட்டு வேலை செய்யும் வேலைமா இருப்பாள், கவலை வேண்டாம், கதவை தாள் போட்டுக்கொள் என்று கூறிவிட்டு முரளி வெளியே போய்விட்டிருந்தான். கொத்து சாவியை இடுப்பில் செருகி கொண்டு விட்டால் மட்டும் போதுமா? வீட்டை நிர்வகிக்க தெரிய வேண்டுமே. மாமியார் ரத்தினம்மா படுத்திருந்த அறைக்குள் மெல்ல போய் நின்றாள். நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். இந்த வேலைம்மா விருந்தாளிகளை கவனிக்கிற மும்முரத்தில் இந்த பக்கமே வரல. இப்படி அந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கிட்டு உட்கார், உத்தரவிட்டாள். நோயாளியாக படுக்கையில் இருந்தாலும் ரத்தினம்மாளின் பேச்சில் ஒரு ராணிக்கு உண்டான அதிகார தோரணை துணிப்பதை கவனித்தாள் ரம்யா. நாற்காலியை நகர்த்தி போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். அன்றாடம் வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகளை விரிவாக எடுத்துச் சொன்னாள் ரத்தினம்மாள். மாடுகளை கவனிக்க தனியாக ஒரு ஆள் இருக்கிறார். வீட்டை பெருக்கி பாத்திரம் துலக்கி கொடுத்து துணி துவைக்க வேலம்மாள் இருக்கிறாள். சமைக்கவும் மாமியாரை பார்த்து கொள்ளவும் தான் அவள் பாடுபட வேண்டும் என்று புரிந்தபோது அவளது கவலை பாதியாகிவிட்டிருந்தது. பெரியப்பா வீட்டில் அவள் அடிமையாக நாள் முழுவதும் முதுகு உடைய, கை நகங்கள் தேய எப்படி உழைத்திருக்கிறாள். ஆனால் இங்கே கடின உழைப்பையெல்லாம் வேலையாட்கள் பகிர்ந்து கொள்ள அவள் குடும்பத் தலைவி என்ற பெருமையானதொரு பொறுப்பைத்தான் ஏற்கப் போகிறாள். கேட்க தெம்பாக இருந்தது. மெல்ல கை நீட்டி மருமகள் முகத்தை வருடினாள் ரத்தனம்மாள். நான் இப்படி நோயாக விழுந்துட்டதுனால கல்யாணத்தை ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சுக்கிட்டு உன்னை அழைச்சிக்கிட்டு வந்துட்டான் முரளி. ஆனால் உனக்கு குறை ஏதும் இருக்காது. இரும்பு பீரோவில் இன்னைக்கு நீ உடுக்க ஒரு சேலை எடுத்து வைக்க சொன்னேன், வச்சிருப்பான். ஊரை கூட்டி எதுவும் செய்ய போகிறதில்ல. இரவு சாப்பாட்டை சீக்கிரம் முடிச்சுட்டு நீ உங்கள் அறைக்கு போயிடு. மருமகளை பார்த்து லேசாக சிரித்தாள் ரத்தினம்மாள். அதன் பொருள் அவளது மூளையில் உரைக்க சிறிது நேரமானது. இப்பொழுது அவள் அவளது கணவனை தனியே முதலாக சந்திக்க வேண்டும். ஏன் இப்படி பயத்திலே அவள் உடல் உதறுகிறது? ஏன் இப்படி ஒரு அச்சம்? முன்பின் தெரியாத மனிதன் என்பதினாலா? எச்சிலை விழுங்கி கொண்டாள். ஆகட்டும் அத்தை என்று மெல்லிய குரலில் பதிலளித்துவிட்டு வெளியே வந்தாள். அந்த முதல் சந்திப்பில் என்ன பேசுவது? அவள் மனதிற்குள் பலவிதமான ஒத்திகைகள் துரிதப்படத் தொடங்கின. மாமியாருக்கு இரவு உணவிற்காக தானே தயாரித்த புழுங்கல் அரிசி கஞ்சியை டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்தாள். மெல்ல அவளை தன் தோள் மீது சாத்தி கொண்டு கஞ்சியை மெதுவாக புகட்டினாள். பின்னர் வாயை துடைத்துவிட்டு படுக்கை மீது தலையணைகளை உயரமாக வைத்து அவளை மெல்ல சாத்தினாள். வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக இப்படி ஒரு பணிவிடையா? ரத்தனம்மாள் மகிழ்ந்து போய்விட்டாள். உண்மையில் அவள் மகன் பாக்கியசாலிதான். இத்தனை நாளும் இவளுக்காகத்தான் காத்திருந்தானோ? உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்க கொடுத்து வைக்கலை. ராத்திரி உங்கள் அறைக்கு போகிறதுக்கு முந்தி இங்கே வந்து உன் அலங்காரத்தை கொஞ்சம் எனக்கு காட்டிவிட்டு போமா
நகையும் நட்டுமா? புது சேலையில உன்னை பார்க்க ஆசையா இருக்கு, குழைவாக கேட்டுக்கொண்டாள் ரத்தினம்மாள். முன்பு ஒரு நாள் அவள் தன்னை கொஞ்சம் அலங்கரித்து கொள்ள முயன்றபோது பெரியம்மா எப்படி கத்தினாள்! கண்ணாடி முன்னால எத்தனை நாள் பார்த்துக்கிட்டே நிப்ப? இருக்கிற அழகுதானே தெரியும். ஆமா, தோட்டத்தில் இருக்கிற நித்திய மல்லிகையை பறிச்சு கட்டி சாமி படங்களுக்கு போட சொன்னேன். அத்தனையுமா தலையில வச்சுக்கிட்ட? எந்த மன்மதன் உன்னை பார்க்க போறான்னு அலங்காரம்? நெருப்பு துண்டுகளை அவள் மீது கொட்டுவது போல பெரியம்மா கூப்பாடு போட்டு விட்டாள். படங்களுக்கு போட்டு மீதி இருந்த துளி பூவை வைத்து கொண்டதற்கு அத்தனை பேச்சு. இங்கே மாமியார் அவளை சிங்காரித்து கண்குளிர பார்க்க ஆசைப்படுகிறாளே. ரத்தனம்மாளின் தங்கச்சங்கிலியையும் அட்டிகையும் புது மெருகில் பளபளக்க, கண்ணாடி வளையல் நடுவே மாமியாரின் தங்க வளையல்களும் கொலுசும் குலுங்க, காதுகளில் நீல ஒளியை வீசிய வைரக்கம்மலும் இடையில் நீல பனாரஸ் பட்டு சேலையுமாக, தலைகொள்ளா குண்டுமல்லி பூவுடன் அழகு ஓவியமாக கையில் பால் செம்புடன் உள்ளே வந்து நின்றாள் ரம்யா. ரத்தினம்மாள் கண்களை அகல திறந்து வியப்பும் மகிழ்ச்சியுமாக மருமகளை பெருமிதத்துடன் பார்த்தாள். இங்கே வா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் உடம்பு குணமாகி கொஞ்சம் எழுந்து நடக்க தெம்பு கூடிட்டா அடுத்த வருடமே இந்த பாட்டி மடியில் விளையாட ஒரு பேரன் வேணும், தெரியுமா? கண்களை சிமிட்டியபடி அவள் கன்னத்தை தனது வலது கையால் மெல்ல வருடினாள். நெஞ்சு படபடக்க, கால்கள் தள்ளாட ரம்யா விடைபெற்று கொண்டாள். அறைக்குள் நுழையும் முன்பே ஊதுபத்தியின் நறுமணம் முகத்தில் மோதியது. பட்டு வேட்டியும் சட்டையும் ஜருகி உத்திரியுமாக மாப்பிள்ளை அலங்காரத்தில் பெரிய கட்டிலின் மெத்தை விரிப்பில் மேல் ஓரமாக முரளி உட்கார்ந்திருந்தான். ஏன் அங்கே உட்கார்ந்து விட்டாய்? இப்படி இங்கே உட்காரலாமே. முரளி முருவளித்தான். இனியும் பேசாதிருப்பது தவறு என்று நெஞ்சம் உறுத்தியது. என்னை பற்றிய விவரம் பூராவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை. இதற்கு முன் வந்த பல வரன்கள் நடந்த சங்கதியை கேள்விப்பட்டு என்னை ஒதுக்கிட்டு போய்விட்டாங்க. அந்த விவகாரத்தை பற்றி உன் பெரியப்பா விவரமாகவே சொன்னார். அதை நான் பெரிதாக பாராட்டலை. அறியாத வயதில் ஏதோ தவறு செய்துட்ட. நல்ல வேளை, நிலைமை விபரீதமாகி விடுமுன் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்துட்ட. கண் இமைகளை நீர் சுடுவதை உணர்ந்தாள். அப்படி யாரும் அந்த தவறை சுலபமானதாக எடுத்துக்கொண்டதில்லை. பெரியம்மாவும் அவளது உறவினர்களும் எத்தனை முறை குத்தலாக இடித்து காட்டியிருக்கிறார்கள். ஓடுகாலி பொண்ணுன்னு தெரிஞ்சதும் மரியாதை உள்ள எவனும் உன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க ஆசைப்பட மாட்டேங்கிறான். இந்த கதையை கேட்டபின் எவன் இவளை கட்டிப்பான் என்ற கொடுமையான வசை சொற்களை கேட்டு மனம் புண்ணாகி போய் காதல் என்ற அந்த வார்த்தை எட்டிக்காயாக கசக்க அவள் மனம் வெறுத்து போய் விட்டிருந்தாள். நீங்கள் எல்லாம் கேட்ட பிறகு துணிஞ்சு என்னை கல்யாணம் செய்து கொண்டதுக்கு ஒரு வகையில் நான் நன்றி சொல்லணும். இல்லாவிட்டால் என் கொத்தடிமை வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடிவே கிடைத்திருக்காது. அவள் குரல் கரகரத்தது. எனக்கும் நீ ஒரு வகையில் உதவி இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டால் என்ன சொல்வாயோ? திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரம்யா. உங்களை எனக்கு முன்பின் தெரியாது. பத்திரிகையில் வந்த விளம்பரத்தை பார்த்துட்டு பெரியப்பா இந்த கல்யாணத்தை அவசரமாக முடிச்சு வச்சார். என் வரை எனக்கு அந்த வீட்டிலிருந்து விடுதலை வாங்கி தந்திருக்கீங்க. அதுக்கு நன்றி கூறுவதை தவிர பேச முடியாது. விரல்களால் துயரத்துடன் தரையில் கோலமிட்டாள். உங்களை என்னால் நேசிக்க இயலாது. ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தில் உணர்வுகள் சிதைந்து மனம் சூன்யமாகிவிட்டிருக்கிறது. மேலும் மனமேடையில் பலர் முன்னிலையில் நாம் சந்தித்து கொண்டோம். சடங்குகள் நம்மை தம்பதிகளாக்கிவிட்டன. முன்பின் தெரியாத இருவர் நாம். சற்றென்று எப்படி நெருங்கி கணவன் மனைவியாக வாழ முடியும்? என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட வாழ்க்கை வன்முறைக்கு அடங்கிப்போன உப்புச்சப்பில்லாத ஒரு துயர வாழ்வு. மனைவி என்கிற தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இந்த அறைக்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். ஆனால் மனமும் உணர்வுகளும் உளுத்து போய் விட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நான் உங்கள் அருகில் வந்து உட்கார்வது போலித்தனம் என்றுதானே சொல்ல நினைத்தாய்? மெலிதாக சிரித்தான் முரளி. பொலபொலவென்று கண்ணீர் சிந்த அவள் ஆமாம் என்று தலையை அசைத்தாள். நானும் சில அனுபவங்களால் மனம் நொந்து வாழ்க்கையை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறவன். பின் எதற்காக என்னை கட்டி கொண்டீர்கள் என்று கேட்கிறாயா? சொல்றேன். என் தாயார்தான் என் தெய்வம். தந்தைக்கு பின் என்னை ஆளாக்க அவங்க பட்ட பாட்டை நான் அறிவேன். வயது காலத்தில்
அவங்களை சுகமாக வைத்து காப்பாற்றணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். அதிகமான இரத்த அழுத்த கோளாறினால் சில மாதங்களுக்கு முன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனடியாக திருச்சியிலே ஒரு பெரிய மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தேன். பல டாக்டர்களை வச்சு பார்த்தேன். மயக்கம் தெளிஞ்சு கண்வீழ்ச்சி பார்த்தாங்க. நினைவு வந்தது. ஆனால் ஒரு காலும் கையும் விளங்காம பாரிசத்தால் தாக்கப்பட்டு விட்டன. தக்க கவனிப்பு தந்தா மெல்ல மெல்ல குணமாகி எழுந்து நடக்கக்கூடும்னு டாக்டர்கள் நம்பிக்கை தெரிவித்தாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவங்கள தனி அறையில் வச்சு கவனிக்க முயன்றேன். என்னால் சாத்தியப்படலை. கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு நல்ல நர்ஸாக வச்சு கவனிக்கிறது. பதிலுக்கு அவன் விரக்தியாக சிரித்தான். இது சின்ன கிராமம். ஓரளவுக்கு நாங்கள் வசதியாக இருக்கிறவங்க. நான் கல்யாணமாகது தனித்திருப்பவன். என் வீட்டில் ஒரு இளம் நர்ஸை கொண்டு வந்து வைச்சால் பாவம் அந்த பெண்ணின் பெயர் வீணாக பாழாகிவிடும். ஒரு வயதான நர்ஸாக பார்த்து வைக்கிறது. அம்மாவை தூக்கி பிடிச்சு உட்கார வைக்க, உடம்பை துடைச்சி விட, வேலைக்கு ஆகாரம் கொடுத்து கருத்தா கவனிக்க ஒரு துடிப்பான இளம் பெண் ஒருத்தி தேவைப்பட்டாள். அவள் நெருங்கிய உறவுக்காரியாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு பெண்ணை வீட்டுக்குள் உறவுக்காரியாக நான் கொண்டு வர வேண்டுமானால் அவளை நான் கல்யாணம் செய்து கொண்டுதான் அழைச்சிட்டு வர முடியும். இளம் பெண் என்றால் யாரையாவது நான் கட்டி கொண்டு வந்துவிடவும் முடியாது. வீட்டை நிர்வகிக்க தெரிஞ்ச கொஞ்சம் பொறுமையான பெண்ணாக இருக்கணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். விளம்பரம் செய்தேன். நான் அந்த தகுதி உடையவன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்பட்டது? முகராசி என்பார்களே, அதுதான் வச்சுக்கோ. உன்னை பெண் பார்க்க வந்தப்போ ஒரே தடவை பார்த்தேன். இந்த பொண்ணு அம்மாவை நல்லா கவனிச்சுக்கும்னு மனசு சொல்லிச்சு. உடனே ஒப்புதல் தந்துட்டேன். ஒரு நல்ல மருமகளாக இருக்க முடியும், ஆனால் ஒரு அன்பான மனைவியாக கடமைகளை செய்ய இயலாதுன்னு சொல்ல வர. அக்கறை இல்லை. என் தாய்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவே பெரிய வெற்றி. அவங்கள கருத்தா நீ கவனிச்சுக்கிட்டா போதும். நீ என் மனைவி என்கிற நிலையில் இருக்கிற மாபெரும் கடமைன்னு சந்தோஷப்பட்டுக்குவேன். என்னை பற்றி உனக்கு ஏதும் தெரியாதல்லவா? அவள் இல்லை என்று தலையை அசைத்தாள். என் வாழ்வில் நான் காதலில் ஏமாற்றம் அடைந்தவன். அவமானத்தால் குன்றி மனம் நொறுங்கி இனி எனக்கு வாழ்க்கை என்பதே கிடையாது என்று வெறுப்படைந்து போயிருக்கிறவன். சுருங்கச் சொன்னால் நான் ஒரு பட்டமரம். வியப்புடன் அவனை அவள் பார்த்தாள். நீயும் வாழ்வில் மனம் கசந்து போய்விட்டிருக்கிறவள். நானும் ஏமாற்றத்தை மனம் அனுபவித்து வெறுமையாகி விட்டிருக்கிறவன். வெளி உலகத்திற்காகவும் கணவன் மனைவி என்ற உறவிற்காகவும் மிருகத்தைப் போல நான் உன்னை அணுக மாட்டேன். பயப்படாதே. இருவரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்வோம். என் தாயை பொறுப்பாக பார்த்து கொள்ளும் நன்றி கடனுக்காக உன்னை நான் காலம் முழுவதும் என் மனைவி என்ற நிலையில் வைத்து காப்பாற்றுவேன். நிச்சயம். மிக்க நன்றி என்றாள் தடுமாறிய குரலில் ரம்யா. என்றாவது நம்மையும் மீறி நம் மனம் மாறி ஒருவர் மேல் ஒருவருக்கு அன்பு ஏற்பட்டால் உலகத்தில் உள்ள மற்ற தம்பதியரைப் போல நெருங்கி இணைந்து வாழ்வோம். இல்லாவிடில் ஒரே வீட்டில் நண்பர்கள் போல் வாழ்ந்து முடிப்போம். என்ன சொல்ற? ரம்யா பிரமிப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த பட்டுச்சட்டை அலங்காரம் எல்லாம் அம்மாவுக்காக போட்டுக்கொண்ட வேடம். இந்த படுக்கையில் நிம்மதியாக படுத்து தூங்கு. நான் அடுத்த அறையில் போய் படுத்துக்கிறேன். அம்மா எழுந்திருக்க முடியாத நோயாளி. நமது உண்மை நிலை அவங்களுக்கு தெரிய வராது. சொல்லிக்கொண்டே எழுந்து அவன் கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியேறினான். விருந்தாளிகள் வந்தால் தங்க தேவைப்படும் என்று அவர்களது பெரிய அறைக்கு பக்கத்திலே கட்டப்பட்டிருந்த சிறு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு கட்டிலின் மீது முடங்கி கொண்டான். ரம்யா எழுந்து தன் அறைக்கதவை சாத்தி தாளிட்டு கொண்டு தரை மீது வந்து மறுபடியும் சுவற்றோரமாக உட்கார்ந்து கொண்டாள். அவன் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. வியப்பு கலந்த ஒரு அச்சத்தில் உடல் பதறுவதை அவள் உணர்ந்தாள். இவர் ஒரு அதிசய மனிதராக இருக்கிறாரே. இவர் சொன்னதெல்லாம் உண்மையா? அல்லது அவளை மயக்க உபயோகித்த ஒரு உன்னத நடிப்பா? சிந்தித்து கொண்டே உட்கார்ந்திருந்தவளுக்கு முடிவில் உறக்கம் கண்களை அழுத்தியது. எழுந்து கட்டிலின் அருகே வந்தாள். அவர்கள் உறங்க தயாராக பஞ்சு மெத்தையை பரப்பி அலங்காரமாக காஷ்மீர் விரிப்பை பரத்திவிட்டு போயிருந்தான் வேலையாள். குற்ற உணர்வில் தவித்த அவள் மனம் அதில் படுக்க இடம் கொடுக்கவில்லை. விளக்கை அணைத்துவிட்டு
தரை மீது கை மடக்கில் தலையை வைத்துக்கொண்டு படுத்தாள். விரைவில் உடல் அயர்ச்சியில் உறங்கிப் போனாள்.